தரமாட்டான் என்பது போலவும் நாம் இப்படி கேட்கிறோம்ல. அப்ப இந்த சுருக்கி கேட்பவருடைய மனநிலை என்னத்தை காண்பிக்கிறது? நிறைய கேட்டாங்க தரவா போறான், கேட்கறது கேட்கிறோம், கொஞ்சமா கேட்டு பார்ப்போம். இது யாரு? நம்ம இப்படி யாருக்கு கேட்போம்? மனிதர்கள் தான் கேட்போம். ஒரு மனிதன் போய் எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் காசு தாங்க நம்ம கேட்போமா? 2 கோடி ரூபாய் ஒரு பெரிய அவருக்கு 1000 கோடி ரூபாய் பணமே இருந்தாலும் எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் தாங்க அப்படின்னு கேட்போமா? கேட்க மாட்டான். அவன் 1000 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருந்தாலும் கூட ஒரு நன்கொடை விஷயத்துல, ஒரு பள்ளிவாசல் கட்டுமானத்திற்கோ அல்லது ஒரு நன்மையான காரியத்திற்கோ அவன் டொனேஷன் போய் கேட்க போறோம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய போகும்போது நம்ம எப்படி நடத்திட்டு போவோம்? என்ன இவரு ஒரு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை பண்ணுவாரு. ஏற்கனவே இவர் எவ்வளவு நன்கொடை பண்ணியிருக்கிறான் நம்ம என்ன செய்வோம்? ஏற்கனவே யாராச்சும் வாங்கிக்கிறாங்களோ அதை விசாரிக்கும். அவர் விசாரித்து என்ன செய்வோம்? ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப அவர் கேட்கும்போது எவ்வளவு தேவைப்படும், என்ன தேவைப்படும் நம்ம கேட்டா என்ன செய்வோம்? இவ்வளவு ஒரு 20-30 லட்சம் ரூபாய் தேவைப்படுது இந்த பள்ளியுடைய வேலைகள் எல்லாம் முடிவதற்கு, உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவருக்கு ஒரு அணக்கட்டு கட்டுவோம் பார்த்தீங்களா? அதே போன்று அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்கின்றோம்? ஏதோ ஒன்னால முடிஞ்சதை, ஏதோ ஒன்னால முடிஞ்சதை பண்ணி அப்படிங்கிற மாதிரி நம்ம அல்லாஹ்வை ஒரு சிறிய வட்டத்திற்குள் நாம் அழைக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் அதைத்தான் சொல்கின்றான், நீங்க அப்படி அழைக்காதீங்க. வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் நிச்சயமாக விசாலமானவன், நீங்கள் நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு விசாலமானவன். இப்ப நபிமார்களே பார்த்தீங்கன்னா சுலைமான் நபிக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையுமே கட்டுப்பட செய்தான். காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தான், ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான். எப்படி வசப்படுத்தி கொடுத்தான்? ஜின்களை வைத்து வசப்படுத்தி கொடுத்தான். அந்த சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்சியர்கள் இப்படிலாம் வேற ஒரு மனிதருக்கு கிடைச்சு அப்படின்னா அவன் வழிகட்டே போய் விடுவான். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரம் இருக்கு. இறைவா, இது போன்ற ஆட்சி அதிகாரத்தை வேற யாருக்கும் கொடுக்கிறாரு, ரொம்ப கஷ்டமான ஒரு பரிசை இது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ததாக நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கின்றான். எப்படியான ஒரு வாழ்க்கை முறை? 3 நாட்கள் பட்டினி கிடப்பார்கள். 2 மாதம் தொடர்ந்து அடுப்பை கூட எரியாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது குடும்பம் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறார். அப்படி ஒரு வறுமை. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பாருங்கள். 4 நாள் எப்படி வேணாலும் என்ன செய்வான்? அவன் இந்த மனிதர்களை வாழ வைப்பான். சில பேருக்கு அவர்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொடுக்கவும் செய்வான். சில பேருக்கு தேவைகளே இருந்தாலும் கூட ஏதோ இல்லாததை போன்று அவர்களை இந்த உலகத்தில் வாழவும் செய்வான். அப்ப நாம் அல்லாஹ்வை பற்றி நாம் எப்படி நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலில் அவனை பற்றி நாம் அளவு கடந்து நாம் நம்பிக்கையை வைக்க வேண்டும். அதுக்குதான் சக்கரியா நபி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். எப்படி பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை போய் பார்க்கும் பொழுது சில பல வஸ்துக்களை அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டு இருப்பார்கள். காலையா மரியம், ஓ மரியமே, அன்னாலைக்கு ஹாதா, இந்த பழம்லாம் உனக்கு எப்படிமா கிடைச்சி, யாருமா இருந்தா? அதுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, காலத் ஹுவ மின் இன்தில்லாஹ், இது அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வந்தது. இன்னல்லாஹ் யர்ஸுகு மையஷாஉ பிகைரி ஹிசாப், நிச்சயமாக அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு கணக்கு வழக்கின்றி உணவுகளை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னதை கேட்டுவிட்டு உடனே என்ன செய்யறாங்க? சக்கரியா நபி பிரார்த்தனை பண்றாங்க. ஹுனாலிக தஆ சக்கரியா ரப்பா, சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சக்கரியா நபிக்கு அது வரைக்கும் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரல. சக்கரியா நபிக்கு இது போன்ற நிகழ்வுகளை பார்த்த உடனே தான் ஒரு எண்ணம் வருது, நமக்கு குழந்தை செல்வம் இல்லாம இருக்க, அல்லாஹ்விடத்துல ஒரு குழந்தையை கேட்போம் சொல்லி சக்கரியா நபி கேட்கிறான். ஆல ரப்பி ஹப்லி, இறைவா எனக்கு குழந்தை செல்வத்தை வழங்குவாயாக, துர்ரியத்தன் தையிபத்தன், பரிசுத்தமான ஒரு குழந்தையை எனக்கு வழங்குவாயாக, இன்னக ஸமீஉத் துஆ, நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கின்றாய் அப்படின்னு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார். அதே நேரம் இன்னொரு இடத்துல எப்படி பிரார்த்தனை செய்கிறாங்க அப்படின்னா, இதுநாதா ரப்பஹு கஃபியா, சக்கரியா நபி ரகசியமாக அல்லாஹ்வை அழைத்தார். அழைத்து அவங்களுக்கு வயதான காலத்துல, ஒரு பருவமான ஒரு நேரத்துல, ஒரு இளமையாக இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதன் குழந்தை பாக்கியம் கேட்டால் கூட அதை சமூகம் சரி பிறகு வயசுல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறோம். ஆனால் தலைமுறையெல்லாம் நிறைத்த ஒரு பருவத்திலே ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ குழந்தையை பிறகு இப்போ வச்சிருக்கிறேன், இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அவரை ஒரு வயோதிகமான ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு குழந்தை
குழந்தையை பிறகுன்னு வைங்க, நம்ம ஊர்ல என்ன பேசுவோம்? அவர்களே இதை விரும்புவார்களா? அவர்களே வெட்கப்படுவார்கள். இந்த வயசு 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இதுக்கு மேல குழந்தையை பெற்று அதை பராமரிச்சு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு என்ன செய்வாங்க? வெட்கப்படுவார்கள். பொதுவாக அந்த மனித குழந்தை என்பது எப்ப இருக்கிறவங்க விரும்புவாங்க? ஒரு 20 வயசு 20 திருமணம் முடித்து ஒரு 5 வருஷமா 10 வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தை இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தாமதமாக குழந்தையை பெற்றாலும் கூட அதை கொஞ்சம் ஒரு அசௌகரியமாக என்ன செய்வாங்க? ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ சக்கரியாவே அதுக்காக வேண்டிதான் ரகசியமா கேட்கிறாங்க, இறைவா யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. பால ரப்பி இன்னி வகனில் ஆதுமோ, எனது எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது. எனது தலைமுனையெல்லாம் நரைத்து விட்டது. உலமக்கும் இது ஆய்க்க ரப்பி சக்கையா, இருந்தாலும் நான் உன்னிடம் பிரார்த்திப்பதை விட்டும் நான் நிராசை அடையவில்லை. எல்லாமே முடிஞ்சு எனக்கு பார்க்கறதுக்கு உலக அறிவியல் படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு குழந்தையை பிறக்காதான் நான் நினைக்கிறேன். ஆனால் உன்னிடம் பிரார்த்தனை செய்தால் நீ கொடுப்பாய் என்பதை நான் என்ன செய்யல? நிராசை அடையவில்லை, நான் நம்பிக்கை அடையவில்லை. மனிதனுக்கு தான் முடியும் என்றால் முடியும் என்பதை கொடுப்பான், ஆனால் நீ முடியாதவே செய்து காட்டுவார். அதான் அல்லாஹ். அதற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் மீது நம்பிக்கை இழக்க கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அதற்குத்தான் அல்லாஹ்விடத்தில் நாம் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த மனிதன் எப்படியாவது திரும்ப வந்துவிட மாட்டானா என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். எப்படி எல்லாம் எதிர்பார்க்கின்றான்? தினமும் சஹர் நேரத்தில் வந்து கேட்கின்றானா? எப்படி? யாரேனும் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? யாரேனும் என்னிடத்தில் உலக தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா? கேட்பவர்கள் கேட்டுக் கொள்ளுங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்க எந்த நேரத்தில் வர்றான்? சஹர் நேரத்தில் வருவதாக சொல்லி காட்டுகின்றான். அப்ப அந்த சஹர் நேரத்தை நாம் எத்தனை பேர் பயன்படுத்தி இருக்கின்றோம்? அல்லாஹ் நாம் நல்லடியார்களை பற்றி சொல்லும் போது சொல்கின்றான், அவர்கள் சஹர் நேரத்தில் அவர்களோட பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நமக்கெல்லாம் ஒரு நினைப்பு வரும், நாம எங்க கொலை செஞ்சாமா, கொள்ளை அடிச்சாமா, விபச்சாரம் பண்ணாமா, திருடணுமா, வட்டி வாங்கினாமா, இப்படி என்னென்ன இறைவனுக்கு இணை வச்சோமா, நம்ம பாட்டுக்கு 5 வேலை தொழுகிறோம். சில நேரம் கொஞ்சம் லேட் ஆயிருது, கொஞ்சம் முன்ன பின்ன போயிருது, பெரிய பாவங்களும் அவங்க பண்ண மாதிரி தெரியுது நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாம் நம்மை அறியாமலே நாம் மனதில் கூட என்ன செய்கின்றோம்? நிறைய பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கோம். எவ்வளவோ பாவங்களை நாம் மனதால் கூட செய்து கொண்டிருப்போம், நமது செயல்களால் கூட செய்து கொண்டிருப்போம். யாரையாச்சும் என்ன செய்திருப்போம்? பேசியிருப்போம், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் குறைகள் வைத்திருப்போம். இப்படி எவ்வளவு விஷயங்கள் நம்மிடம் பாவங்கள் நிகழாது என்று சொல்லவே முடியாது. அதற்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 100க்கு 100 தடவை அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். யாரு? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, நான் ஒரு நாளைக்கு 70 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். இப்ப நீங்க எல்லாம் நினைக்கலாம், அல்லாஹ்விடத்தில் 70 தடவை பாவ மன்னிப்பு தேடுறதா எப்படி? யா அல்லாஹ் நீ மன்னிச்சிரு, யா அல்லாஹ் நீ மன்னிச்சிரு, யா அல்லாஹ் நீ மன்னிச்சிரு அப்படி கேட்கிறதா? கையேந்தி அப்படி கேட்கிறதா? தேவையில்லை. அது ஒரு பிரார்த்தனை. பாவ மன்னிப்பு கேட்பது என்பது நாம் உட்கார்ந்த இடத்துல எவ்வளவு நேரம் நமக்கு வாய் சும்மா இருக்கும். நாம யாரையாச்சும் பார்த்தாதான் பேசுவோம், போன் இருந்தாதான் பேசுவோம். மீதி நேரத்தில் ஒரு பைக்ல போயிட்டு இருக்கோம், ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம், நம்ம என்ன செய்வோம்? சும்மா தான் இருக்கணும். நம்ம வாய் பக்கத்துல யாராச்சும் பேச்சு கொடுத்தா பேசுவோம். அப்ப சும்மா இருக்கக்கூடிய அந்த நாவை நாம் எதுக்கு பயன்படுத்தலாம்? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதில் நாம் பயன்படுத்தலாம். என்ன செய்யலாம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 மனசுல ஓடிட்டே இருக்கலாம். ஒரு தடவை பண்ணா போதும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சுன்னத்தை நம்ம பின்பற்றலாமே. இதை கேட்டவங்களுக்கு ஞாபகம் தான் இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய காலங்கள் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு தான் இந்த உரைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனமாக்குறது அப்படின்னா, இதுதான் ஒரு அமல். ஒரு அமலை நாம் உங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது கேட்டிருப்பீங்க, ஒரு 6 மாசத்துல இங்க மறந்துடும். அதுக்கு நல்லா சொன்னா பதைக்கிறீங்க, ஞாபகப்படுத்துங்க, மக்களுக்கு மறந்து விடுவார்கள். அதுக்கு தான் அந்த சும்மா வரும். அப்ப என்ன செய்யணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ் படுத்து நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அப்படி சொல்லலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அதுக்கு எந்த அளவிற்கு பாவ மன்னிப்பை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னால் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் 1000 மாதங்களை விட சிறந்த
ஒரு நாள் ஒரு இரவு வருகிறது என்று சொல்கிறீர்களே, அந்த இரவில் நான் அல்லாஹ்விடத்தில் நான் எதை கேட்பது? அந்த இரவில் நான் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கிறது? பொதுவாக இப்படி ஒரு கேள்வி கேட்டா நாம பொதுவா என்ன கேட்போம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வேணாலும் கேட்டுங்க அப்படின்னா என்ன செய்வோம்? 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னா எதுக்கு முன்னுரிமை கொடுப்போம்? இந்த உலக வாழ்க்கையுடைய விஷயங்களுக்கு அவன் முன்னுரிமை கொடுப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் எதை கற்றுத் தந்தாங்க தெரியுமா? பாவ மன்னிப்பு பிரார்த்தனை தான் கற்றுத் தர்றாங்க. என்ன துவா? நான் ஒட்டி இருக்கு பாருங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, இன்னக அஃபுவுன், நிச்சயமாக நீ மன்னிக்கக்கூடியவன், துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பதையே நீ விரும்பக்கூடியவன். பொதுவாக அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கும் ஏணி வச்சா கூட என்ன சொல்லுவாங்களா? அது இந்த விஷயத்துல மனிதனுக்கு ஒரு தீங்கு செஞ்சிருங்க, அவன் மன்னிக்கவே மாட்டான். மனிதனுக்கு ஒரு அநியாயம் பண்ணிருங்க, அவன் நீங்க சாமானியத்திற்கு மன்னிப்பு கட்டணும். உனக்கா மன்னிப்பா? அது கைராக்கா சொல்லுவாங்க. தமிழ்லயே பிடிக்காத வார்த்தை மன்னிப்புனோட சொல்லிக்கிறாங்க. இப்படி என்னென்னமோ சொல்றாங்க. யாரை மன்னிச்சாலும் உன்னைய மன்னிக்க மாட்டான், என் மூஞ்சிலேயே பிடிக்காத மனிதன் சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மன்னிப்பு கேட்பா, நான் மன்னிக்கிறேன். மன்னிப்பு என்ன செஞ்சேன்? என்ன பண்ண? எனக்கு இணைய வச்சியா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, மன்னிக்கிறேன். இப்ப கேளு, மன்னிக்கிறேன். 2 நாள் கழிச்சு மோத்தா போறாரு. இன்னைக்கு அவருக்கு 20, அதாவது 75 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நாட்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டாரு. பல்லாயிரக்கணக்கான நாட்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டாரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சிந்தனை வருது. இந்த உலகத்தை படைச்சது யாரு? சந்திரனை படைச்சது யாரு? சூரியனை படைச்சது யாரு? நம்ம என்ன இந்த உலகத்துல வாழ்ந்தோம் ஒன்றா அப்படின்னு ஒரு சிந்தனை, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவருக்கு ஏதோ ஒரு சிந்தனை படைத்தீரவன் ஒருத்தர் இருக்கிறான். அது என்ன அப்படின்னா அந்த ஒரு நாள் தேடி கடைசியில அந்த இறைவன் தான், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த இறைவன் தான் உண்மையான இறைவனாக இருக்க முடியும். என்ன செய்யறாரு? அவருக்கு வந்துருச்சுங்க. அவர் தன்னம்பிக்கை இழக்காமல், இறைவா உலகான என்னுடைய பாவம் தான். அவருக்கு எப்போ மொத்தம் தெரியாதுல்ல. ஆனா அல்லாஹ் வச்சு 2 நாள் தானே. ஆனா அவருக்கு தெரியாது எப்போ மோதாவோம். அவர் 9 நாள் நம்ம இருப்போம். மீறி இருக்கக்கூடிய காலத்தையாச்சும் நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நாம் மனம் திருத்தி விடுவோம் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டாலும் வைங்க, அல்லாஹ் அப்படி கேட்பானா? ஏண்டா 75 வயசுலதான் உனக்கு புத்தி வருமா? 10 வயசுல வராதா? 12 வயசுல வராதா? 75 வயசுல பாவ மன்னிப்பு இருக்கிறிய உடனே நான் மன்னிக்க மாட்டேன் நல்லா சொல்லுவானா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாருங்க, அவருடைய பாவத்தையே மன்னிச்சு இவ்வளவு நாள் நீ பாவம் செஞ்சீர், அதை கூட நான் நன்மையா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி அழைக்கிற அவருடைய சொர்க்கத்துக்கு போறதுங்க. நண்பர் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். நீ இவ்வளவு உலாய்க்கு மத்தியிலும் செய்ய ஆட்டியும் ஹசனார், அவனது தீமைகளை ஃபுல்லா நன்மைகளாக நாம் மாற்றி விடுவோம். இந்த எப்படிப்பட்ட அருள்வார். அவன் இவ்வளவு காலம் அவன் செய்தது தீமையாகவே இருந்தாலும் கூட அவன் எதை நம்பி செய்யவில்லை? அல்லாஹ் தண்டிப்பான் என்கிற நம்பிக்கையில் செய்யவில்லை. இந்த உலகத்துல என்ன கடவுளாக கொண்டாடி அதெல்லாம் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையில அவன் செஞ்ச பாவம். ஆனால் அந்த 2 நாள் அவன் ஒரு மூமினாக அல்லது ஒரு நாள் அவன் மூமினாக வாழும் பொழுது அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்குகின்றார். ஆனால் அதே நேரம் எப்பொழுது அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்குவதில்லை என்று சொன்னால், ரூஹ் தொண்டையை குடிக்கு நிற்கும். ரூஹ் உயிர் பிரியக்கூடிய நேரம் இருக்கும். அப்ப சக்கராத்தான்னு சொல்லுவோம்ல, அப்போ நமக்கு தெரிஞ்சிடும். மலைக்கு நம்ம பார்த்துருவோம். அப்ப பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் மன்னிச்சிருக்கா? மன்னிக்க மாட்டான். அதுக்கு என்ன ஆதாரம்? ஃபிரௌன் என்கிற ஒரு கொடுங்கோலன் இருந்தான். அவன் நீரில் மூழ்கடிக்கப்பட்ட பொழுது கடைசி நேரத்தில் நீரில் மூழ்கடிக்கப்பட்டு இறக்கும் தருவாயிலே ரப்பி மூசா ஹாரூன், நான் மூசா மற்றும் ஹாரூனுடைய இறைவனை நான் நம்பிக்கை கொள்கிறேன் அப்படின்னோட அல்லாஹ் கேட்கிறான், பால ஆமன் அல்லாஹ், நீ இப்பதான் உனக்கு ஈமான் கொள்வதற்கு அவகாசம் கிடைத்ததா? உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். உனது நேரம் முடிந்து விட்டது, உனது தவணை முடிந்து விட்டால் அவனது உயிரை எடுத்தது. ஆனால் அதே நேரம் பிறவனாகவே இருந்தாலும் அவன் அந்த கடல் பிளக்கப்படுவதற்கு முன்பாக, கடலுக்குள் சிக்காமல் இருப்பதற்கு முன்பாக, இவரை ஏன் போட்டு நம்ம தொடர்ந்து இவரை போட்டு கொண்டிருக்கு? சரி, அவர் தான் ஒரு கொள்கையை சொல்றாரு. நாம அந்த கொள்கை சரியான கொள்கை தானே, மூசாவுடைய கொள்கை சரியான கொள்கை தானே. நாம தான் சும்மா இறைவன் சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். இனிமே நம்ம மனம் திரும்பி இருந்தால் அல்லாஹ் நினைச்சிருப்பான். பிறவனாகவே இருந்தாலும் நினைச்சிருப்பான். பிறவனாகவே இருந்தால் அல்லாஹ் அப்பேற்பட்ட மேன்மை உள்ளவன். நாம நினைக்கிற மாதிரி இப்படி நீ உலகிய
பாவத்தை நான் மன்னிக்கிறேன்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிடும் அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சிடும். இந்த பாவ மன்னிப்பு விஷயத்தை பயானம் கேட்கும் போது சைத்தான் எப்படியான ஒரு ஊசலாட்டத்தை எல்லாம் போடுவாங்கன்னா, அப்ப சரி இனிமே என்ன செய்ய வேண்டியது, நல்ல பாவம் செஞ்சிட வேண்டியது, நல்ல மன்னிப்பு கெடுக்கிற வேண்டியது அப்படிங்கிற ஒரு சின்னத்தையும் போடுவான். சைத்தான் இருக்கிறான இந்த மனிதனை வீழ்த்துவதற்கு எந்தெந்த ரூபத்தை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சைத்தான் போயிட்டான் நல்லா துருக்குறோம், அஞ்சு கரெக்டா துருந்துட்டு இருக்கிறோம், நம்ம பக்கத்துல சைத்தானே இல்லை நினைக்கிறோம். அவன் அப்படி கிடையாது. கண்ணி விடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்களுக்குள்ள விழிக்கும் தெரியாது, நல்லா தான் போய்கிட்டு இருப்போம். திடீர்னு என்ன செஞ்சிருவான், ஏதாச்சும் ஒரு பாவமான காரியத்தில் வீடு போட்டுருவோம், நல்லாக்கும் தொழுதுகிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு வக்தை என்ன செய்வோம், ஒரு வக்தை ரொம்ப வசதியா இருக்கும், ஒரு வக்தை விட வைப்பான், 2 வக்தை விடுவோம், 3 வக்தை விடுவோம், 5 வக்தோட முடிஞ்சு. போன வாரம் நல்ல மனசு ஆறுதோம் இல்ல அப்படின்னு முடிச்சு திருப்பி நம்ம பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னாடி போதும். ஏன் சைத்தான் அந்த உலகத்துடைய இன்பங்களை எல்லாம் நம்மளுக்கு காட்டினா அப்படின்னா, அப்படியே அவன் பின்னாடி நம்ம என்ன செஞ்சிருவோம், மனோயிச்சையை பின்பற்றி நாய் போகுமே அந்த மாதிரி நீங்க அவன் முன்னாடி நாய் மாதிரி நாக்க தொகப்படுத்து போயிருவீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எனவேதான் நாம் இந்த அல்லாஹ்வுடைய தௌபா விஷயத்திலே, இஸ்திக்பார் விஷயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? 2 விஷயத்தை நாம் உணர வேண்டும். ஒண்ணு என்ன, நாம் செய்திருக்கக்கூடிய வரைக்கும் செய்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே நேரம் ஒரு உறுதி இருக்க வேண்டும், இனிமேல் அந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதி இருக்கு. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸா இப்படிதான் நினைக்கக்கூடிய மக்களா இருக்கும். சில ஹதீஸ்கள் எல்லாம் இப்படிதான் நினைக்கக்கூடிய மக்களா இருப்பாங்க. எப்படி இப்போ வருஷத்துக்கு 2 நோன்பு வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஷுரா நோன்பு, இன்னொன்னு அரஃபா நோன்பு. ஆஷுரா நோன்பு அந்த ஒரு நோன்பு வச்சோம் அப்படின்னா என்ன நன்மை? முன்பின்பா 1 வருஷம் 2 வருஷ பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப அந்த நோன்பு வைக்கிறவரை எப்படி வைக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு 2 வருஷ பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு வைக்கணும். அதை விட்டு எப்படி வைக்க கூடாது? பரவாயில்லையே, போன வருஷம் பாவம் வந்துருச்சு, இனிமே நம்ம செய்யக்கூடிய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா, அப்ப பாவம் செய்ய அப்படின்னு போக கூடாது. அது நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய அருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் திருக்குர்ஆன்ல மன்னிப்பை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்றான்? பவன் தாப, யார் தௌபா செய்கிறாரோ, மின்பாதி உல்மிஹி, தான் அநீதம் தனக்குத்தானே அநீதம் விளைத்ததற்கு பிறகு யார் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ, வஸ்லஹ, இந்த வார்த்தையை தன்னை சீர்திருத்திக் கொண்டு, அவர் என்ன செய்யணுமா? தன்னை சீர்திருத்திக் கொண்டு யார் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றாரோ, ஃபைனல்லாஹ் யதூபு அலைஹி, நிச்சயமா அல்லாஹ் அவரை மன்னிக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் அவர்களால் சொல்லியிருக்கிறார். அப்ப அல்லாஹ் மன்னிப்பதற்கும் ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? முதல்ல நம்மளை மாத்திக்கிறோம், நம்மளை திருத்திக்கிறோம். நம்ம கேட்கும் போதே என்ன செய்யக்கூடாது? நீ பாவத்தை இப்ப மன்னிச்சிரு, இனிமே நான் செய்வேன், அதையும் நான் உன்னை நல்லா வச்சு பாவனை போகிறேன், அதையும் மன்னிச்சிடும், சரியா? அப்படின்னு செய்யக்கூடாது. அப்படி செய்யறதுக்கு அல்ல என்ன செய்யறேன், இது நமக்கு நம்மள கூட இதா திங்கி நம்மள்டே ஒருத்தர் இப்படி சொன்னா அப்படின்னா, இதைய பார்த்து என்னோட கிணப்பை மாதிரி இதான் நம்ம கேட்பான் இல்லையா? அப்ப அல்லாஹ்வை நம்ம அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் என்பவன் மிகவும் நுட்பமானவன், மிகவும் மதியானவன். அவனுக்கு ரொம்ப பயபக்தியோட நாம் இருந்து கொள்ள வேண்டும் என்று இந்த முதல் ஒரு 7 விஷயங்களை வாக்குதாமல் இல்லாத அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் ஏர்வாடி கிளை சார்பாக மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற இருக்கின்றது. இந்த இரத்த தான முகாம் எதற்காக நாம் செய்கின்றோம் என்று சொன்னால், இங்கு இருக்கக்கூடிய நபர்கள் ஒரே ஒரு நாள் அல்லது ஒரு மணி நேரம் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் இந்த எமர்ஜென்சி பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் போய் ஒரு மணி நேரம் சும்மா உட்கார்ந்து மட்டும் இருக்கு. உங்களுக்கு அங்கே உள்ள நிலவரம் தெரியும். எத்தனை விபத்துக்கள், எத்தனை நோயாளிகள் வந்து கொண்டே இருக்கு. எல்லாம் வர்றதெல்லாம் ஆக்சிடென்ட், விபத்துகள் அல்லது ஏதாவது அடிதடி சண்டை, ஏதாச்சும் ஒன்று, அல்லது அங்கே இருக்கக்கூடிய அட்மிட் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள், அங்கே இருக்கக்கூடிய ரத்தம் தேவைப்படக்கூடிய நோயாளிகளுக்கு எக்கச்சக்கமான இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் என்ன இல்லை,
ரத்தம் என்பது காசு கூட இன்னைக்கு ஒரு மனிதன் கொடுத்து உதவி செஞ்சிட முடியும். ஆனா ரத்தம் என்பது அது இந்த குறிப்பிட்ட வகை ரத்தம் என்பது கிடைப்பது என்பது ஒரு பெரிய அது மட்டுமே இருக்கு. ஒரு மனிதருக்கு வந்து பி பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுது. எங்க பி பாசிட்டிவ் ரத்தம் இல்லைங்க, இதுக்கு பதிலாக ஒரு 1 லட்ச ரூபாய் இதை வச்சு பழச்சிருந்தீங்கன்னா அவர் பழைக்க முடியுமா? எப்படி பழைக்க முடியும்? அந்த பி பாசிட்டிவ் ரத்தத்தை கொடுத்தா தான் அவர் பழைக்க முடியும். அப்ப தேவையை இருக்குதுங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லி தருகின்றான், ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, ஒரு மனிதரை வாழ வைத்தவர் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் வாழ வைத்தவரை போன்று ஆவார். சில பேர் நினைச்சுட்டு இருப்பாங்க, என்னன்னு எங்க தர்மம் கூட பண்ணிடலாம், நானே ரத்தம் இல்லாம இருக்கிறேன். ரத்தம் என்பது நம்ம கொடுக்குற அதோட வராத மாதிரி 24 மணி நேரத்தில் நாம் கொடுக்கக்கூடிய அந்த 300 மில்லி ரத்தம் திரும்ப ஓடிடும். நம்ம உடம்புல எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்குது? 6-7 லிட்டர் ரத்தம் இருக்குது. அதை நம்ம கொடுக்கக்கூடிய லிட்டர் எவ்வளவு, எத்தனை மில்லி கொடுக்குறோம்? வெறும் 300 மில்லி. ஒரு கிளாஸ் இருக்கு பாருங்க, தண்ணீர் கொடுக்கக்கூடிய கிளாஸ், அந்த கிளாஸ் அளவு நம்ம ரத்தம் கொடுக்குறோம். அந்த தண்ணீர் என்ன செஞ்சிடும் அப்படின்னா உடனே அது ஓய்விடும். எனவே வந்து இந்த இரத்த தான முகாமை நாம் நடத்துகின்றோம். அந்த இரத்த தான முகாமிலே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். எலைட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் காலையில 10 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் இன்ஷா அல்லாஹ் அழைச்சிட்டு வாங்க. எனவே நன்மையான காரியங்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்றிணைத்து வைப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜுமா உரையை நிறைவு செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. Allahu Akbar. Alhamdulillahi Rabbil Alamin. Ar-Rahmanir Rahim. Maliki Yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta 'alaihim غير المغضوب عليهم ولا الضالين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر.
الله أكبر الله أكبر الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله